வாத்தியார் விஷயத்துல அவ்வளவு சீக்கிரம் கைய கழுவிட முடியாது பண்ணையார். கேபிஏ மருத்துவச்சி தெரசாவோட மகன் ஜான், பிரபல கொள்ளைக்காரன். வாத்தியார்கிட்ட கல்யாணத்துக்கு 25,000 ரூபாய் சீதனம் தரேன். நீதான் கொள்ளைக்காரன் என்று எப்படி தருவ? குறுக்க பேசாத. என் தலைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல 50,000 ரூபாய் விலை வச்சிருக்காங்க. உன் தலைக்கு 50,000? அந்த 50,000 நான் உனக்கே தரேன். நீ நாளைக்கே வாத்தியார் வீட்டுக்கு போற, சம்பந்தம் பேசுற. பேசுறியா? பேசுறியா? பேச்சு மாத்த மாட்டிய? மாறுன. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இங்க வந்து போன விஷயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சது. என்னங்க பண்றீங்க? தண்ணிய குடிக்கிறேன். இப்படியா குடிக்கிறது? எப்படி வேணாலும் குடிப்பேன், எப்படி வேணாலும் முடிப்பேன். என்ன வளர்றீங்க? என்ன குடிக்க போறீங்க? யார கூப்பிடுறீங்க? விதிய. சார் சார் சார், பண்ணையார் வரா சார். பண்ணையாரா? வணக்கம். வாங்க வாங்க, உட்காருங்க. சொல்லி சொல்ல வேண்டியதுல உட்காருங்க. இருக்கட்டும், கிட்ட வாங்க. வாத்தியார் ஐயா, வர்ற முகூர்த்தத்துல நாம 2 பேரும் சம்மந்தி ஆக போறோம். பிள்ளைவாள், நீங்களா சொல்றீங்க? நானா சொல்றேன். அவன் சொல்றான். மறைஞ்சிருந்த ஆட்டி வைக்கிறானே அவன். ஓஹோ, தெய்வத்தை சொல்றீங்களா? திருடனை சொல்ற மாதிரி சொல்றீங்களே. எனக்கு 2 ஒண்ணுதான். நான் ரொம்ப நொந்து போயிருக்கிறேன். நீங்க வேற. வாத்தியாரையா, உங்க குழப்பம் எனக்கு புரியுது. ஆனா ஏன் குழப்பம் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கும் குழப்பமா? யாருக்கு குழப்பம் இல்ல. என்ன சொல்றீங்க? நீர் வாத்தியாராச்ச, ஒவ்வொன்னும் விளக்கமா சொல்லி தொலையணும். எப்படியோ உம்ம பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் ராத்திரியே நிச்சயம் பண்ணிட்டேன். நீரு நானும் சம்பந்தி ஆகணும்னு தெய்வ சங்கல்பம், திருடன் சங்கல்பம், ஏதோ ஒண்ணு. கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை கவனியம். பிள்ளைவாள், ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய கடமையா நினைச்சு நீங்க கேட்ட தொகைய நான் எப்படியாவது கொடுத்துருவேன். ஒண்ணு நீர் கொடுக்கணும், இல்ல அவன் கொடுக்கணும். ஓஹோ, தெய்வத்தை சொல்றீங்க. ஏதோ ஒண்ணு. நான் பணம் வாங்காம விட மாட்டேன். சார் பாஸ்கர், மாலா, வெங்கடசேஷன், சோமசுந்தரம் எம்எல்ஏ, அவ்வளவுதான்டா. சார், நம்ம ஜானுக்கு எழுதினீங்களே. அடடே, நம்ம ஜான்? ஆமா, எஃப் ஜான் இல்ல, எஃப் ஜான். நம்பர் ஏண்டா, அவனுக்கு தான் விலாசமே கிடையாது. எங்க இருக்கானோ அந்த ஜான்? இந்த ஊருக்கு இருக்கிறான் சார். நீங்க கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா அவனை கண்டிப்பா புடிச்சு போடலாம் சார்.